Hi and welcome to Easy Spoken English Kanji. This is lesson number 3 of Essential Vocab and Phrasal Verb series. இன்னைக்கு lesson ரொம்ப short தான், but it's gonna be an interesting and a useful lesson. So without any further delay, let's get started. இந்த sentence பாருங்க, என்னால் இதுக்கு மேலே இதை பொறுத்துக்க முடியாது. ஸோ இந்த சென்டென்ஸை இங்கிலீஷில் ஒரு phrasal verb யூஸ் பண்ணி அழகாக சொல்லலாம். அது என்ன phrasal verbன்னு பார்த்தீங்கன்னா put up with. put up withனா பொறுத்துக்கிறது இல்லை தாங்கிக்கிறது. ஒரு விஷயத்துக்கு பொறுத்து போ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுதான் புட் அப் வித். ஸோ இதுக்கு டைரக்ட் வேர்ப் ஃபார்ம்ஸும் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா டாலரேட் ஆர் என்டியோர் அப்படின்றதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இது எல்லாமே ஒரே அர்த்தம் தான். புட் அப் வித் அப்படின்னா டாலரேட் ஆர் என்டியோர், பொறுத்து போகிறது. ஸோ இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லலாம்? என்னால் இதுக்கு மேலே இதை பொறுத்துக்க முடியாது. ஐ கேனாட் புட் அப் வித் திஸ் எனிமோர். புட் அப் வித் மூணுமே சொல்லணும். ஐ கான்ட் புட் அப் வித் திஸ் எனிமோர். ஓகே, இப்போ இந்த phrasal verb வர மாதிரி சில வீடியோ கிளிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், பார்க்கலாம். Guys, I'm not going to put up with you anymore. I cannot put up with your shoes being all over the house. You learn to put up with it. How do you put up with it? I put up with everything. ஸோ இதில் இருந்த சென்டென்சஸ் பார்த்தீங்கன்னா ஐ எம் நாட் கோனா புட் அப் வித் யூ எனிமோர். அதாவது நான் இதுக்கு மேலே உன்னை பொறுத்துக்க மாட்டேன், என்னால் உன் கூட பொறுத்து போக முடியாது, அதுதான் இதோட அர்த்தம். ஸோ வித் சம் ஒன் ஆர் சம்திங் அப்படின்றத சொல்லுவோம். புட் அப் வித் சம் ஒன் ஆர் சம்திங். நெக்ஸ்ட் சென்டென்ஸில் பாருங்கள், ஐ கான்ட் புட் அப் வித் யோர் ஷூஸ் பீயிங் ஆல் ஓவர் த ஹவுஸ். ஓகே, உன்னுடைய ஷூஸ் வீடு ஃபுல்லாக இருப்பதை என்னால் இதற்கு மேல் பொறுத்துக்க முடியாது. என்னால் பொறுத்துக்க முடியாது, உன் ஷூஸ் வீடு ஃபுல்லாக இருக்கிறத என்னால் பொறுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது யூ லேர்ன் டு புட் அப் வித் தட். யூ லேர்ன் டு புட் அப் வித் தட் அப்படின்னா அதை பொறுத்து போக கற்றுக்கோ. ஓகே, அதை பொறுத்துக்க கற்றுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஒய் டு யூ புட் அப் வித் ஹெம். நீ ஏன் அவனை பொறுத்துக்கிற, நீ ஏன் அவன்கிட்ட பொறுத்து போகிற, எதிர்த்து பேசு, அந்த மாதிரி ஒரு டோனில் ஒய் டு யூ புட் அப் வித் ஹெம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த லாஸ்ட் ஒன் வாஸ் ஐ புட் அப் வித் எவ்ரி திங். நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிறேன், எல்லாத்துக்கும் பொறுத்து போகிறேன், அந்த அர்த்தத்தில் சொல்கிறது தான் ஐ புட் அப் வித் எவ்ரி திங். ஓகே, ஸோ இந்த சென்டென்சஸ் தான் நம்ம கிளிப்பிங்ஸில் பார்த்த சென்டென்சஸ். இப்போது நாம் சில எக்ஸாம்பிள்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். அவள் குழந்தைங்க அதிக சவுண்டில் டிவி பார்க்குறத அவளால் பொறுத்துக்க முடியல. ஸோ அவளால் பொறுத்துக்க முடியலனா ஷீ கான்ட் புட் அப் வித் சம்திங். என்ன விஷயத்தை அவளால் பொறுத்துக்க முடியலனா குழந்தைங்க அதிக சவுண்டில் டிவி பார்க்குறத. இது இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா ஷீ கான்ட் புட் அப் வித் ஹர் சில்ட்ரன் வாட்சிங் டிவி அட் அ ஹை வால்யூம். ஸோ ஒரு விஷயத்தை ஒருத்தவங்க செய்கிறத நம்மளால் பொறுத்துக்க முடியலன்னு சொல்கிறதுக்கு புட் அப் வித் சம் ஒன் டூயிங் சம்திங்னு சொல்லுவாங்க. ஸோ டூயிங் அப்படின்றது ஏதாவது ஒரு வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்மேட்டில் நம்ம அங்கே எழுதுவோம். ஷீ கான்ட் புட் அப் வித் ஹர் சில்ட்ரன், அவங்க குழந்தைங்கள பொறுத்துக்க முடியல அப்படின்னு நீங்கள் சொல்லலை. குழந்தைங்க டிவி பார்க்குறத, அதிக சத்தத்தில் டிவி பார்க்குறத பொறுத்துக்க முடியல. வித் ஹர் சில்ட்ரன் வாட்சிங் டிவி அட் அ ஹை வால்யூம். ஓகே, இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். அவளால் அவள் ஹஸ்பண்ட் சத்தமாக கொரட்டை விடுறத பொறுத்துக்க முடியல. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிளில் பொறுத்துக்க முடியலன்னு சொல்லி ப்ரெசென்ட்டில் காண்ட் எழுதணும். இது பாஸ்ட்டில் ட்ரை பண்ணலாம். ஷீ குடன்ட் புட் அப் வித் ஹர் ஹஸ்பண்ட் ஸ்னோரிங் ஸோ லவ்லி. ஏன் இங்கே பாஸ்ட் டென்ஸ் மாத்துறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னோரிங்குன்ற வேர்ப் வந்து பார்க்குறதுக்கு வேர்ப் மாதிரி இருந்தாலும் இந்த சென்டென்ஸில் அது வேர்ப் இல்லை. ஸோ இங்கே காண்ட் குடன்ட் வச்சு தான் நீங்கள் டென்ஸ் ஃபார்ம்ஸ் வந்து மாற்ற முடியும். ஓகே, ஸோ பொறுத்துக்க முடியலன்னு பாஸ்ட்டில் சொல்கிற மாதிரி சொன்னால் ஷீ குடன்ட் புட் அப் வித் ஹர் ஹஸ்பண்ட் ஸ்னோரிங் ஸோ லவுட்லி. புட் அப் வித் சம் ஒன் டூயிங் சம்திங், ரைட்? ஸோ புட் அப் வித் சம் ஒன்ன்ற இடத்துல ஹர் ஹஸ்பண்ட், டூயிங் சம்திங்ன்ற இடத்துல ஸ்னோரிங் ஸோ லவுட்லி. ஆல்ரைட், அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனத்தை நீ பொறுத்துக்கிட்டா உன்னை பைத்தியமாக்கிடுவாங்க. ஸோ உண்மைதான் இல்லையா? எந்த பைத்தியக்காரத்தனத்தையும் நம்ம பொறுத்துக்க கூடாது. ஸோ எப்படி சொல்லலாம்னா இஃப் யூ புட் அப் வித் திஸ் கிரேசினஸ் தே வில் மேக் யூ கோ ஈவன் கிரேசியர். ஓகே, இன்னும் உன்னை பைத்தியக்காரனா ஆக்கிடுவாங்க, ஈவன் கிரேசியர். ஸோ இஃப் யூ புட் அப் வித் சம்திங், அந்த சம்திங்ன்ற இடத்துல திஸ் கிரேசினஸ், இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனம், அதுக்கு திஸ் கிரேசினஸ்ன்னு எழுதியிருக்கோம். ஸோ தே வில் மேக் யூ கோ ஈவன் கிரேசியர் ஆர் தே வில் மேக் யூ கோ கிரேசி மட்டும் கூட எழுதலாம். ஆல்ரைட், அந்த லாஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் டுடே இஸ் கம்பெனியோட கொள்கை எதுவானாலும் அவங்க பொறுத்து தான் போகணும், ஏன்னா அதுக்கு தான் அவங்க ஒத்துக்கிட்டாங்க. They should put up with whatever the company's policy is because that's what they signed up for. Okay, they should put up with whatever the company's policy is. கம்பெனியோட பாலிசி எதுவாக இருந்தாலும் அவங்க ஒத்துக்கணும், பொறுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறதுனால they should put up with whatever the company's policy is. ஏன்னா because
தட்ஸ் வாட் தே அக்ரி டுன்னு சொல்லலாம், இல்லைனா இந்த மாதிரி இன்னொரு ஃப்ரேசல் verb யூஸ் பண்ணி தட்ஸ் வாட் தே சைன்ட் அப் ஃபார். சைன் அப் ஃபார் அப்படின்னா ஒரு விஷயத்துக்கு ஒத்துக்கிறது. ஓகே, ஸோ இந்த ஃப்ரேசல் verb-ஐ எஸ்பெஷலி இந்த சென்டென்ஸில் யூஸ் பண்ணி ரொம்ப நிறைய டிவி ஷோஸில் நான் பார்த்துருக்கேன். சில கிளிப்பிங்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பாருங்கள். ஐ டென்ட் சைன் அப் ஃபார் திஸ். ஐ டென்ட் சைன் அப் ஃபார் திஸ்னா நான் இதுக்கு ஒத்துக்கலையே, ஸோ இது நினச்சி நான் பண்ணல. இங்கே வந்து பார்த்தா இந்த விஷயத்த பண்ண சொல்கிறீங்க, நான் இதுக்கெலாம் ஒத்துக்கலப்பா, அந்த அர்த்தத்தில் சொல்கிறது தான் ஐ டென்ட் சைன் அப் ஃபார் திஸ். ஸோ ஐம் கோனா எண்ட் திஸ் வீடியோ பை adding 3 video clips showing the usage of sign up for. So you can watch it, and thank you so much for watching this lesson till the very end. If you have watched it till the end, I'll see you all in the next video. Till then, take care and bye. Wednesday? I didn't sign up for this. I didn't sign up for this. I didn't sign up for this.